வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா டிஎன்பிசி குரூப் டிஎன்பிசியில் ஓகேங்களா, டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, 2A, 4 இது எல்லாத்துலேயும் கேட்குற தமிழ்நாடு தற் தற்கால தமிழ்நாட்டு வரலாறத்தை பார்க்க போகிறோம். இது அவுட் சோர்ஸு கா வெங்கடேசன். ஓகேங்களா, கா வெங்கடேசன் புக்கை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னே நாம் இப்போ எல்லாமே இப்போ டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு அவுட் சோர்ஸில் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சு ஒரு 40% மட்டும்தான் நம்மளுக்கு புக்கில் வந்து கேட்குறானே தவிர மற்ற எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் தான். ஸோ தமிழ்நாடு சமுதாய வரலாறு அப்படின்ற டாபிக் ஓகேங்களா, சிக்ஸ்த் யூனிட்டை தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் யூனிட்டு டிஎன்பிசியில் சிலபஸில் குரூப் 1 குரூப் 2 கேட்குற எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கூடவே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு அது கூட இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். வாங்க நண்பர்கள், இப்போ வாங்க போகலாம் புக்குக்குள்ள. ஓகேங்களா, இப்போ வரலாறுகளின் வரலாறு அகல் விரிவான சங்க கால தமிழ். சங்க காலனாவே என்னது? சங்க காலனா 8 தொகை 10 பாட்டு காலம். ஓகேங்களா, 8 தொகை 10 பாட்டு காலத்தை தான் சங்கத்தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் சங்கத்தொகை காலம். அதாவது 300 கிமு 300லேருந்து கிபி 300 வரை காலம் தான் வந்து நம்ம சங்க காலம். ஆனால் ஒரு சில புக்கில் 200லேருந்து 200ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 200 இல்லை 300. ஓகேங்களா, ஆப்ஷனில் 300 இல்லை 400 500 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ அகல் விரிவான சங்க கால தமிழ் நாட்டை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர். சங்க காலத்தை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்தது அதன் பின் முறையே களப்பிரர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர், மராத்தியர், ஐரோப்பியர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்துள்ளனர். இப்போ எனவே தமிழ்நாட்டின் வரலாறு என்பது இவர்களின் வரலாறு ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்னு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சேர சோழ பாண்டிய ஃபர்ஸ்ட் யாரு தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க. சேரர் தான் முத தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னு. ஓகேங்களா, அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரு ஆடினாங்கன்னு கூட கேட்குவாங்க. ஓகேங்களா, அடுத்தது சோழ பாண்டிய, இது ஓகே. ஓகேங்களா, ஆனா இதுக்கப்புறம் பாருங்க பிற்காலத்துல யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா களப்பிரர்கள் அழிச்சு பல்லவர்கள் வராங்க. பல்லவர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள், அடுத்தது சோழர்கள், விஜயநகர அரசு. இங்க வரைக்கும் ஓகே. சேர சோழ பாண்டிய களப்பிரர் பல்லவர் பாண்டியர். ஆனா சோழருக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு, நாயக்கர், மராத்தியர், ஐரோப்பியர், ஆங்கிலர் அப்படின்றத நீங்க ஆர்டர் கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இடைப்பட்ட காலம். இந்நூலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் காலூன்றியதில் இருந்து இன்று வரையிலான வரலாறு வரையப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆங்கில கம்பெனி வேர்டு விட்டு வளர்வதற்கு ஓகேங்களா, வேர்விட்டு வளர்வதற்கு முன்பே செஞ்சி, மதுரை, தஞ்சை நாயக்கர் மன்னர்கள் தமிழ்நாட்டை 3 முனைகளிலிருந்து ஆட்சி செய்தனர். யாரு? செஞ்சி, மதுரை, தஞ்சை நாயக்கர். ஓகேங்களா, தமிழ்நாட்டை 3 முனையிலிருந்து ஆட்சி செய்தனர். யாருன்னு கேட்பாங்க. செஞ்சி, மதுரை, தஞ்சை. மொத்தம் 3 நாயக்கர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சி, மதுரை, தஞ்சை நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டை 3 முனையிலிருந்து ஆட்சி செய்தனர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது இவர்கள் விஜயநகர பேரரசின் ஆளுநர்கள். ஓகேங்களா, நாயக்கர் வந்து யாருன்னா விஜயநகர பேரரசின் ஆளுநர்கள். 1371ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசர் முதலாம் புக்கன் மகன் குமார கம்பனன் மதுரையை வெற்றி கொண்டது முதல். ஓகேங்களா, 1371ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசர் முதலாம் புக்கன் மகன் குமார கம்பனன் மதுரை வெற்றி கொண்டது முதல் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி துவங்கியது எனலாம். விஜயநகரன் பேரரசின் ஆட்சியை தொடர்ந்து தமிழ்நாட்டை நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்தனர். அதாவது நாயக்கர் வரலாறு 16, 17, 18ஆம் நூற்றாண்டின் முதல் 3 பகுதி கால வரலாறு ஆகும். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா குமார கம்பன் அப்படின்னு முதலாம் புக்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி கேட்டா 1371 கூட கேட்கறதுல. ஆனா யார் முத ஆட்சி செய்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயநகர பேரரசு முதலாம் புக்கன் மகன் குமார கம்பண்ணன் மதுரையை வெற்றி கொண்டது முதல்
தமிழ்நாட்டின் விஜயநகர பேரரசு. ஓகேங்களா? முதலாம் புக்கணும் குமார கம்பனன். குமார கம்பனன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அ விஜயநகர ஆட்சியை தொடர்ந்து தமிழ்நாட்டை விஜயநகரத்துக்கு அப்புறம் யாரு? நாயக்கர்களும் முன்னே நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தோம். ஓகேங்களா? அதனால நாயக்கர்கள் ஆட்சி செய்தார்ன்னு அதாவது நாயக்கர் வரலாறு 16, 17, 18 நூற்றாண்டின் முதல் 3 பகுதி கால வரலாறு ஆகும். சுருக்க கூறின் விஜயநகர பேரரசு அதைத் தொடர்ந்த நாயக்கர் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் இடைக்காலத்தையும் தற்காலத்தையும் இணைக்கும் இடைப்பட்ட இல்லம். ஓகேங்களா? இடைப்பட்ட இல்லம் என்று கூறலாம். அ நா அதாவது விஜயநகர பேரரசும் நாயக்கர் ஆட்சியும் சேர்ந்தது தான் இடைப்பட்ட இல்லம். ஓகேங்களா? அடுத்தது அ நாயக்கர் ஆட்சி காலத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றை புரிந்து கொள்வது கடினம். அடுத்தது வரலாற்று ஆதாரங்கள். தமிழ்நாட்டின் நாயக்கர் ஆட்சி காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு வரலாற்று மூலங்கள் பல வகைப்படும். வரலாற்று மூலங்கள் பல வகைப்படும். கல்வெட்டு ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள். கல்வெட்டுனா கோயில்ல இந்த க கற்சுவல்ல இருக்கிற ஆதாரங்களும், அப்புறம் இலக்கிய நூல்ல இருக்கிற இலக்கியங்களும், அப்புறம் ஜெஸ்யூட் பாதிரியாரின் கடிதங்கள், ஐரோப்பியர் வர்த்தக கிடங்கு ஆவணங்கள், 2ஆம் நிலை ஆதாரங்கள். அடுத்தது கல்வெட்டு ஆதாரங்கள். கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாயக்கர் கால வரலாற்றை எழுதுவதற்கு உரிய வரலாற்று மூலங்களில் நாயக்கர் கால வரலாற்றை எழுதுவதற்கு உரிய வரலாற்று மூலங்களின் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வெட்டுக்கள். ஓகேங்களா? நாயக்கர் கால வரலாற்றை எழுதுவதற்கு முதல் முக்கிய வாய்ந்தது கல்வெட்டுகள். இவற்றை ராபர்ட் வேவல் ஓகேங்களா? ராபர்ட் சேவல் செவல் என்பவர் தொல்பொருட்களின் பட்டியல்கள், தென்னிந்திய கல்வெட்டுக்கள், திருவாங்கூர், கர்நாடக, ஆந்திர கல்வெட்டு வரிசை ஆகிய கல்வெட்டு தொகுப்புகளை வெளியிட்டார். ஓகேங்களா? ராபர்ட் ராபர்ட் செவல். ராபர்ட் செவல்ன்றது ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. யார் இந்த தொல்பொருள் பட்டியல், தென்னிந்திய கல்வெட்டு, திருவாங்கூர், அடுத்து கர்நாடகா, ஆந்திர கல்வெட்டு வரிசையில வெளியிட்டவர்ன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதனால ராபர்ட் ராபர்ட் செவல். ராபர்ட் செவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு டைம் கேட்ட மாரி ஞாபகம் இருக்கு. அடுத்து இவை வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கிடைக்கும் அரிய ஆதாரங்களாகும். அடுத்தது இவை நாயக்க மன்னர்கள் கோவில்களுக்கும் பிராமணர்களுக்கும் வழங்கிய கொடைகள் பற்றியவை. இவற்றில் அக்கால வரிகள், நீர்ப்பாசனம், உள்ளாட்சி நிறுவனம், பொதுப்பணிகள், அறப்பணிகள் பற்றிய தகவல்கள் உள்ளன. நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களும் அவற்றில் காணப்படும் ஓவியங்களும் அக்கால சமூக பொருளாதார கலாச்சார நிலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தெரியல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ராபர்ட் செவல் அவருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் வந்து இவர் வந்து தொல்பொருட்களின் பட்டியல்கள், தென்னிந்திய கல்வெட்டுக்கள், அடுத்தது திருவாங்கூர், கர்நாடக, ஆந்திர கல்வெட்டு வரிசைகளை வெளியிட்டார். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப்ல இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கோயில்களுக்கு வழங்கிய கொடைகள் பற்றியவை அதெல்லாம் தேவைப்படாது. இது நார்மலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அக்கால வரிசைகள், நீர்ப்பாசனம், உள்ளாட்சி நிறுவனம் இப்ப இது எல்லாமே வந்து ஒரு கொடை குடுத்தா அதுல அது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால அது தேவைப்படாது, கேட்கவும் மாட்டாங்க. அடுத்தது கூற்றுல வேணா இதெல்லாம் குடுத்துட்டு, இது அது பற்றி சரியா, தவறா, அது பத்தி விளக்குதா? அப்படின்னு சொல்லி வேணா கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இலக்கிய ஆதாரங்கள். இலக்கிய ஆதாரங்கள் ஆண்டு வரிசை பட்டியல்கள், அடுத்தது நாட்டு பாடல்கள், அடுத்தது நினைவு குறிப்புகள், அடுத்தது பாதிரியார் கடிதங்கள், அடுத்து இலக்கிய படைப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை. வில்லியம் டைலரின் வரலாற்று ஆவணங்கள். ஓகேங்களா? வில்லியம் டைலரின் வரலாற்று ஆவணங்கள். அப்புறம் கர்னல் மெக்கன்சி ஆண்டு வரிசை பட்டியல்கள், நினைவு குறிப்புகள், நாயக மன்னர்கள், மக்கள், அவர்களது வாழ்க்கை நிலை, வழக்காறுகள் பற்றி அறிந்து கொள்ள உதவுகின்றன. அடுத்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட கங்காதேவி மதுரா விஜயம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்காதேவி. ஏன்னா இது முக்கியம். இப்ப நம்ம முன்ன பார்த்தோம்ல, குமாரமன்னன் வந்து மதுரை வென்றானு. அது பத்தி சொல்றதுதான் இந்த கங்காதேவி. ஓகேங்களா? கங்காதேவியின் மதுரா விஜயம், தெலுங்கு மொழியில் உள்ள தஞ்சாவூர் ஆந்திர ராஜுல சரித்திரா, அப்புறம் ரகுநாத விஜயம், கந்திரவ நரசராஜ விஜயம். அடுத்தது சிங்கதேவ ராஜ வம்சாவளி.
ராஜவம்சாவளி, சிக்க தேவராய விஜயம் போன்ற நூல்கள் மூலம் நாயக்கர் ஆட்சி காலத்தின் பல்வேறு பரிணாமங்கள் பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது. இவையின்றி இலக்கிய படைப்புகளை ருக்மணி பரிணயம், அடுத்து ரத்னாகரம், ராமபையன் அம்மானை போன்ற முக்கிய இலக்கிய ஆதாரங்களும் ஆகும். ஓகேங்களா. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, கங்காதேவியின் மதுரா விஜயம் ஓகே. அது வந்து ஆத்தர் குடுத்துட்டு அது நூல் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ரகுநாத விஜயம். இதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாயக்கர பத்தி பேசுறதுன்னு. ஆனா, அது கங்காதேவியோட மதுரா விஜயம்ன்றது மட்டும் ரொம்ப முக்கியம் இதுல. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ருக்மணி பரிணயம், ரத்னாகரம் இதெல்லாம் ஆத்தர் பேர் குடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. ஓகேங்களா. அடுத்தது ஜெஸ்யூட் கடிதங்கள். தமிழ்நாட்டுக்கு வந்த ஜெஸ்யூட் அ சமய பரப்பாளர்கள் ரோமிலிருந்து மேலதிகாரிகளுக்கு எழுதிய கடிதங்கள் நாயக்கர் கால தமிழகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான தகவல் சுரங்கள். இவை மறு மறுபியக்கத்தாரின் சமய பணிகள், அக்கால மதமாற்றம், கோவில்கள், அரசியல், சமூக, பொருளாதார நிலை, உள்நாட்டுப் போர்கள், பஞ்சம், தொற்று நோய்கள், கல்வி நிலை, அடித்தட்டு மக்களின் அவல நிலை, கிறிஸ்துவ சமய பரப்பாளர் எதிர்கொண்ட சவால்கள், சவால்களுக்கிடையே அவர்கள் ஆற்றிய பணிகள் பற்றியெல்லாம் விவரிக்கின்றன. அப்ப இதுல வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பேராகிராஃப் ஒண்ணும் இம்பார்ட்டன்ட் தோணல எனக்கு. உங்களுக்கு எதுனா தோணுனா சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்தது ஐரோப்பிய வர்த்தக கிடங்கு ஆவணங்கள். ஐரோப்பிய ஐரோப்பிய வர்த்தக கிடங்கு ஆவணங்கள். தமிழ்நாட்டுக்கு வியாபாரம் செய்ய வந்த போர்ச்சுகீசியர். ஓகேங்களா. யார் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு கேட்பாங்க. போர்ச்சுகீசியர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அ த ஓகேங்களா. இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் ஃபர்ஸ்ட் வந்தது? போர்ச்சுகீசியர். அப்போ போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், டேனியர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் வர்த்தக கிடங்குகளை கட்டி வணிகத்தில் ஈடுபட்டனர். வாணிபத்தில் ஈடுபட்டனர். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் என்ன வேலையா வந்தாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆக்கிரமிப்பு பண்ண வரல. அவங்க வர்த்தக கிடங்குகளை கட்டி வாணிபத்தில் ஈடுபட்டனர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு ஆர்டர மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டச்சு, டேனியர், பிரெஞ்சு, ஆங்கிலேயர். ஓகேங்களா. அடுத்தது, அப்போது அவர்கள் தமிழக ஆட்சி செய்த நாயக்க மன்னர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால், அவர்களைப் பற்றிய குறிப்புகளும், உள்நாட்டு நிறுவனங்களும், பொருளாதார, சமூக நிலை பற்றிய தகவல்களை பதிவும் செய்துள்ளனர். ஓகேங்களா. அடுத்து கிடங்கு ஆவணங்கள். இவை வந்து கிடங்கு ஆவணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து இவை இன்றி நூனிஸ் ஓகேங்களா. நூனிஸ், ஜான் ஹோப், தெவினாட், மனுச்சி போன்ற பயண குறிப்புகளும் பயனுடையவை. ஓகேங்களா. அப்போ இங்க வந்து இவங்களோட பயணம் இது நூல் என்னன்னு குடுத்திருந்தா நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இப்போ வந்து பயண குறிப்புன்னு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அது தேவையில்ல. ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் நிலை ஆதாரங்கள். 2ஆம் நிலை ஆதாரங்கள்ல மேற்கண்டவை மூல ஆதாரங்கள் ஆகும். இவற்றுக்கு துணையாக பல 2ஆம் நிலை ஆதாரங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு எ என். வெங்கட்ராமன் ஐயா, அடுத்தது ரங்காச்சாரி, கிருஷ்ணசாமி போன்றவரின் வரலாற்று குறிப்பாக ஆர். சத்யநாத ஐயரின் மதுரை நாயக்கர் வரலாறு ஆராய்ச்சி நடுவில் எழுதப்பட்ட முன்னோடி வரலாற்று படைப்பாகும். ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாட்டு நாயக்கர்கள். இப்போ 15ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டுனா 1465 தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் வந்தது. தமிழக பகுதியை ஆட்சி செய்வதற்கு விஜயநகர பேரரசருக்கு நம்பகமான நிர்வாகிகள் தேவைப்பட்டனர். தமிழக பகுதியை வந்து ஆட்சி செய்வதற்கு விஜயநகர பேரரசுக்கு நம்பகமான நிர்வாகிகள் தேவைப்பட்டனர். எனவே அரச குடும்பத்தினர் நாயக்கர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்போ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசில் மொத்தம் 200க்கும் மேற்பட்ட நாயக்கர்கள் இருந்தனர். அவர்களும் தமிழ்நாட்டு பகுதியை நிர்வகித்தவர்கள் முறையே செஞ்சி நாயக்கர், மதுரை, தஞ்சை. ஓகேங்களா. முன்னதான் பார்த்தோம். தமிழ்நாட்டை யாரு? செஞ்சி, மதுரை, தஞ்சை. ஓகேங்களா. 3 நாயக்கர். ஓகேங்களா. தமிழ்நாட்டை வந்து எத்தனை நாயக்கர் ஆண்டாரா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா எந்தெந்த நாயக்கர் வந்து ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டா செஞ்சி, மதுரை, தஞ்சாவூர். ஓகேங்களா. இதுல வந்து இந்த இயற்கை இது வரைக்கும் கேட்டதில்ல. இனிமேல் கேட்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்தா எதுக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் பார்த்துக்கிறது பிரச்சனை இல்லல்ல. 1526 டூ 1648 வரைக்கும். ஓகேங்களா. இங்க பார்த்தீங்கன்னா 1529லேருந்து 1736. அடுத்தது 1532 முதல் 1675 வரை. ஓகேங்களா. இப்ப செஞ்சி நாயக்கர்.
செஞ்சி நாயக்கர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தொண்டை மண்டலத்தில் இராணுவ சிறப்புமிக்க செஞ்சியை தலைமையாக கொண்டு வைப்ப நாயக்கரை அதன் ஆட்சியாளராக நியமித்தார். ஓகேங்களா. இப்போ வையப்ப வையப்ப நாயக்கர் அப்படின்றவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. செஞ்சி நாயக்கர் யார் ஸ்டார்டிங் பண்றதுன்னா வையப்ப நாயக்கர். ஓகேங்களா. வையப்ப நாயக்கர் இது முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வையப்ப நாயக்கர் முடிஞ்சுன்னா அடுத்து இதுவே தமிழ்நாட்டின் நிலைநாட்டப்பட்ட முதல் நாயக்கர் ஆட்சி ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்பட்ட முதல் நாயக்கர் ஆட்சி யாருன்னு பார்த்தா செஞ்சியோட நாயக்கர் யாருன்னா வையப்ப நாயக்கர். ஓகேங்களா. அடுத்தது அப்போதைய செஞ்சி பகுதியின் ஆட்சி எல்லை வடக்கே பாலாறு முதல் தெற்கே கொள்ளிடம் வரை விரிவடைந்தது. அப்போது எல்லை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி பகுதியின் ஆட்சி எல்லை வடக்கே பாலாறு முதல் தெற்கே கொள்ளிடம் வரை. ஓகேங்களா. திருச்சியிலிருந்து சென்னைக்கு பக்கம் வரைக்கும் ஃபுல்லா வந்து செஞ்சிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கொள்ளிடம் வரைவில். அடுத்தது வையப்ப நாயக்கர் 41 வரைக்கும். அடுத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் 54, சூரப்ப நாயக்கர், முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர், இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். ஓகேங்களா. இது வரைக்கும் செஞ்சி நாயக்கர்ல வந்து இந்த மாதிரி நாயக்கர் பெயர் கேட்கல. ஆனா ஃபர்ஸ்ட் யார் பேர் அப்படின்னு கேட்டாங்களா நம்ம வையப்ப நாயக்கர்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது தோப்பூர் போருக்கு பின் செஞ்சி நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. அப்போ தோப்பூர் போர் எப்பன்னா 1616 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1616. அப்போ தோப்பூர். ஓகேங்களா. தோப்பூரா இல்ல இப்போ மாறி இருக்கலாம். ஓகேங்களா. ஆனா தோப்பூர்ன்றது தோப்பூர் போருக்கு பின் செஞ்சி நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. அது முகலாயர் பகுதியில் ஒன்றாயிற்று. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் நிலை பெறுவதற்கு முன்னரே செஞ்சி நாயக்கர் ஆட்சி முடிவுற்றது. ஓகேங்களா. அடுத்தது மதிப்பீடு. வையப்ப நாயக்கர் செஞ்சி நாயக்கர் ஆட்சியை தொடங்கியவர். செஞ்சி நாயக்கர் ஆட்சியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டா வையப்ப நாயக்கர்னு தான் பார்த்தோம். அடுத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் கிருஷ்ணகிரி கோட்டையை பலப்படுத்தியதோடு கிருஷ்ணகிரி கோட்டையை பலப்படுத்தியது பல கோவில்களை கட்டினார். கிருஷ்ணப்ப நாயக்கர் தான் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா. கிருஷ்ணகிரி கிருஷ்ணப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணப்ப நாயக்கர் கிருஷ்ணகிரி கோட்டையை பலப்படுத்தியது பல கோயில்களை கட்டினார். செஞ்சி நாயக்கர்கள் சிறந்தவராக கருதப்படுவார். ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சி நாயக்கர்களுள் சிறந்தவராக கருதப்படுவர் யாருன்னு கேட்டா இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் சொல்லக்கூடாது. இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். ஓகேங்களா. அடுத்தது கிளர்ச்சியை அடக்கி ஆட்சியை வலிவுடைய தாக்கினார். ஓகேங்களா. கிளர்ச்சியை அடக்கி ஆட்சியை வலிவுடைய தாக்கினார். ஓகேங்களா. வலிவுடையா அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இது கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்றதுதான் வலிவுடையை தாக்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்குள் உள்ள கோவிந்த ராஜ பெருமாள் கோவிலுக்கு திருப்பணி செய்தார். ஓகேங்களா. இப்போ திருப்பணி கோவிலுக்குள்ள வந்து ராஜா வந்து பெருமாள் கோயிலுக்கு திருப்பணி செய்தார். அடுத்தது பிமாந்தா. ஓகேங்களா. பிமாந்தா என்ற ஜெஸ்யூட் பாரதியார் இவரது அரசவைக்கு வந்து ஓகேங்களா. பிமாந்தா என்ற ஜெஸ்யூட் பாரதியாரோட குறிப்பை நம்ம என்ன பார்த்தோம். அதுவும் வந்து நாயக்கராட்சி தெளிவுபடுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெஸ்யூட் பாரதியார் இவரது அரசவைக்கு வந்து நாயக்க மன்னரின் ஆட்சி சிறப்பை புகழ்ந்துள்ளார். பொதுவாக செஞ்சி நாயக்கர் ஆட்சி காலத்தில் கல்வி, கலைகள், இலக்கியம் சிறப்புற்றன. சீனிவாச தீட்சிதரும் அவரது மகன் ராஜா சூடாமணியும் புகழ்பெற்ற சமஸ்கிருத இலக்கிய படைப்பாளிகள். செஞ்சி நாயக்கர் காலகட்ட சிறப்பை செஞ்சியிலும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் இன்றும் காணலாம். ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சியோட சிறந்த அரசர் யாருன்னா இரண்டாம் கிருஷ்ணர். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபர்ஸ்ட் யாருன்னா வையப்ப நாயக்கர். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பிமாந்தா என்ற ஜெஸ்யூட் பாரதியார் இவரது அரசவைக்கு வந்தார். யாரோட அரசவைக்கு? இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். அப்போ ஜெஸ்யூட் பாரதியார்ன்றது அவருக்கு இது ஓகேங்களா. ஆனா அவரோட உண்மையான பேரு பிமாந்தா. ஓகேங்களா. பிமாந்தா என்ற ஜெஸ்யூட் பாரதியாருக்கு அரசவைக்கு வந்தார். ஓகேங்களா. இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். அவரு இவரோட திருப்பணி அடுத்தது கல்வி, கலை இதெல்லாம் பத்தி எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொதுவா சீனிவாச தீட்சிதரும் அவரது மகன் ராஜா சூடாமணியும் சமஸ்கிருத இலக்கிய படைப்பாளிகள். இது நம்மளுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுல நாயக்கரும்
வையப்ப நாயக்கர், பீமானந்த ஜெஸ்யூட் பாரதியார்ன்றது ஓகே. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது மதுரை நாயக்கர்கள். மதுரை நாயக்கர்கள் வந்து கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய மதுரை பகுதியை நிர்வகிப்பதற்காக விஸ்வநாத நாயக்கரை நியமித்தார். ஓகேங்களா? தேவராயர் வந்து யார கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய மதுரை பகுதியை நிர்வகிப்பதற்காக விஸ்வநாத நாயக்கரை நியமித்தார். இப்போ மதுரை நாயக்கர் மட்டும்தான் விஸ்வநாத நாயக்கர். ஆனா அங்க செஞ்சி நாயக்கர் வந்து யாரு? தையப்ப நாயக்கர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விஸ்வநாதர் ஐயர் வந்து கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய மதுரை பகுதியை வந்து நிர்வகிக்க விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் தான் நம்ம நாயக்கர்ல ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வநாத நாயக்கரை 1529 ஆ நியமித்தார். செஞ்சியை அடுத்து தோற்றுவிக்கப்பட்ட மதுரை ஆட்சி 207 ஆண்டு காலம் நீடித்தது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர், வீரப்ப நாயக்கர், 2ஆம் கிருஷ்ணப்பர் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது மதுரை நாயக்க மன்னர்களில் முதல் ஐவர். ஓகேங்களா? மதுரை நாயக்க மன்னர்கள் முதல் ஐவர் தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மதுரை நாயக்க மன்னர்களில் முதல் ஐவர் தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி துவங்கப்படுவதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள். ஓகேங்களா? திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. இப்போ பாருங்க, இதுல 2 கொஸ்டின் இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை யாரோட ஆட்சி காலத்துல? திருமலை நாயக்கர்